வணக்கம். நாம் இப்போது ரெகுலர் டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ் இந்தியா, அதாவது வருஷத்துக்கு ஒரு ₹24 மோரலஸ் கொடுக்குற ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா எம்பசி ரேட், அப்புறமா மைண்ட்ஸ்பேஸ் பிஸ்னஸ் பார்ஸ் ரேட்னா என்னென்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டு. சிம்பிளாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் பணம் போட்டிருப்பீங்க. மியூச்சுவல் ஃபண்டில் என்ன பண்ணுறாங்க, ஈக்விட்டி ஃபண்ட்னா ஒரு 10-15 ஷேரை வாங்கி அது ஒரு நெட் அசெட் வேல்யூ ஒரு குரூப்பாக பண்ணி டெய்லி என்ஏவி வரும். அதே மாதிரி தான் இவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கம்பெனி மாதிரி இப்போது மைண்ட் ஸ்பேஸ்னு ஒரு கம்பெனி மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு அதில் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், இப்போது நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வீடு கடைங்க வச்சுருப்பாங்க. அதுலேருந்து மாதம் மாதம் ஒரு வருமானம் லட்சக்கணக்காக வரும். அதே மாதிரி தான் இவங்க ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை வாங்கி அதில் வாடகை விட்டு அதில் வர வருமானத்தை நம்மளுக்கு பே அவுட்டாக கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். சிம்பிள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கம்பேரிசன் ஃபண்டமெண்டல் சிம்பிளாக பார்த்துடலாம். ஏன் சிம்பிளாக பார்த்துடலான்னா, இப்போது இருக்கிற நிலமையில் யாரும் ஷேர் மார்க்கெட் திடீர்னு ஏறுது இறங்குது. ஸோ ஒரு சர்டன் நம்மளுக்கு வருமானம் வந்தோடனே வி ஹேவ் டு ஷார்ட் டேர்மில் வச்சுட்டா பெட்டர். என்னோட கணிப்பு இது. இப்போ மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்தீங்கன்னா 43,000 கோர், இது 32 எம்பசி மைண்ட்ஸ்பேஸ், இன்னும் ஒரு 2-3 ரேட் இந்த மாதிரி இருக்குது. அது அப்புறமா சொல்கிறேன் நான். ஈல்டு பார்த்தீங்கன்னா மெயின் நம்மளுக்கு தேவையானது ஈல்டுனா டிவிடெண்ட். கீழே பார்த்தீங்கன்னா இது 5% ரேட் எம்பசி, இது வந்து மைண்ட்ஸ்பேஸ் 4.8% ஈல்டு. ஸோ 1 இயர் ரிட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா 19%, 32%. இதை நீங்களே ஸ்டடி பண்ணிக்கலாம். பிகாஸ் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட், ஏன்னா எவ்வளோ ஏரியா வச்சுருக்காங்க, எந்தெந்த ஊரில் வச்சுருக்காங்க, பில்டிங்ஸு மால்ஸு அந்த மாதிரிலாம் ஓன் பண்ணியிருப்பாங்க. அதுலேருந்து வர வருமானம் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட 1000 கோடி, அது 271 கோடி. இதெல்லாம் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து செக் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு சங்கம் முக்கியமாக, சாப்பாடு முக்கியம்னா சாப்பாடு தான் முக்கியன்ற மாதிரி நம்மளுக்கு டிவிடெண்ட் மெயின், அதுதான் மெயின். அதுலேயே 2-3 ஐடியாஸ் இருக்குது. அது அப்புறமா சொல்கிறேன் எப்படி மேக்ஸிமைஸ் பண்ண முடியும் நம்ம ஈல்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 எம்பசி 6.5 rupees ஒரு குவார்ட்டருக்கும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு குவார்ட்டருக்கும் கொடுக்குறாங்க. மைண்ட் ஸ்பேஸ் 5.83 ஈல்டு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக டிவிடெண்ட் எவ்ரி குவார்ட்டர். ஈவன் நானே கூட டிவிடெண்ட் இதை வச்சுருக்கேன், வாங்கியிருக்கேன். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா ஸ்டேபிள் பேசிவ் இன்கம். அதாவது டிவிடெண்ட் நீங்கள் இந்த ஐஓசிலாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அப்பப்போ டிவிடெண்ட் கொடுப்பாங்க. இவங்களுக்கு கம்பல்சரியாக எவ்ரி குவார்ட்டர் டிவிடெண்ட் ₹5, ₹6 ரேஞ்சுக்கு வந்துடும். ஆக்சுவலாக டிவிடெண்ட் எக்ஸாக்டாக டிவிடெண்ட்னு சொல்ல முடியாது, பே அவுட். டிவிடெண்ட் ₹1 இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஒரு ₹3 இருக்கும். அந்த மாதிரி ரிட்டர்ன் வந்து சொல்லிட்டு ஒரு எல்லாம் கலந்த மாதிரி. அது ரொம்ப டீட்டெயிலாக போனால் குழப்பம். சிம்பிளாக டிவிடெண்ட் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. லோ காஸ்ட் ஆக்சசபிலிட்டி, அதாவது நாம் கோடிக்கணக்கில் பணம் நம்மகிட்ட கிடையாது, போய் பெரிய பெரிய ஒரு மால் வாங்கணும் செய்யணும் அந்தளவுக்கு நம்மளுக்கு வசதி இல்லை. அதை ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ரேட்ஸ் வாங்கும்போது மால் ஐடி பில்டிங் அதெல்லாம் நம்ம வந்து அதை வாங்கின மாதிரி கணக்கு. அதை மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் வாங்கினா அந்த ஷேர் எல்லா ஷேரும் வாங்கின கணக்கு வரும் இல்லையா. அதே மாதிரி இதில் என்ன அட்வான்டேஜ்னா மியூச்சுவல் ஃபண்டோட இங்கே டிவிடெண்ட் ரெகுலராக வரும். மார்க்கெட் லிக்விடிட்டி, அதே மாதிரி நீங்கள் சொந்தமாக ஒரு இடமோ ஏதோ வாங்குறீங்க, திடீர்னு விற்கணும்னா 1008 ப்ரொசீஜர் அதெல்லாம் இருக்குது. ஸோ ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கே தெரியும், இது அந்த மாதிரி இல்லை. ஷேர் வாங்குற மாதிரி டக்கு டக்குன்னு வாங்கி நம்ம அப்பப்போ விற்றுடலாம், நம்மளுக்கு டிவிடெண்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போது ரீசெண்டாக செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரேட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு டெட் ஃபண்ட் மாதிரி இருந்தது, ஆனால் இப்போது ஷேர் மார்க்கெட் மாதிரி இதுக்கு ஷேர் உண்டான அந்தஸ்தும் கொடுத்துருக்காங்க ரீசெண்டாக செபி. ஸோ இதெல்லாம் ஒரு பெனிஃபிட்ஸ். ரிஸ்க் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மேலே ஏறினாலோ கீழே வந்தாலோ அது கொஞ்சம் நம்மளுக்கு அடி வாங்கும் அப்போது. அதேமாதிரி டெனன்ட் ஆக்குபென்சி, இப்போது சப்போஸ் வாடகைக்கு விட்டுருக்காங்க, அவங்க வீட்டில் நடக்கிற மாதிரி தான், நம்ம வாடகை விட்டுருப்போம், அவங்க திடீர்னு காலி பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2-3 மாதம் காலியாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் செலவு அந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது. டாக்ஸேஷன், ப்ரைஸ் வாலட்டிலிட்டி, அந்த பே அவுட் வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா டிவிடெண்ட்ஸ், அந்த மாதிரி மாற்றி வரும். ஸோ டேக்ஸ் ரிஸ்க் அவங்க ஸ்லாபுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், அதை அவங்க செக் பண்ணிக்கணும். அதேமாதிரி ஷேர் மார்க்கெட் இதுன்ற லிஸ்ட் ஆனதால் மேலேயும் கீழேயும் போகும். அங்கே தான் நாம் எப்படி பாட்டமில் அதை கேட்ச் பண்ணணும். அதேமாதிரி டிவிடெண்ட் கரெக்டாக வந்தவுடனே ஹை வரும்போது எக்ஸிட் பண்ணிடணும். கம்பேரிசன் பாருங்கள், இதுதான் மெயின் கம்பேரிசன். நிஃப்டியோட கம்பேரிசன் பண்ணிங்கன்னா ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா இது நிஃப்டி 2%னா இது 1.8, அது 3.4. 3 மாதம் 5.4 நிஃப்டி, இது 4.2, ஆல்மோஸ்ட் சிமிலர். ஆனால் இதெல்லாம் டிவிடெண்ட்டும் நமக்கு கிடைக்குது, அதை நாம வச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நிஃப்டி மாதிரியே வருது. ஆனால் டிவிடெண்ட்டும் சேர்த்திங்கன்னா 7%, 8%, ஒரு 2% எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்மளுக்கு. 6 months பார்த்தீங்கன்னா 10% அதிகமாகவே இருக்குது. எம்பசி ரேட் 11.5 வந்துச்சு, இது 15.2. ஸோ 12 monthsல பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக 30%. நிஃப்டி 18 தான், இது 20% to 32%. ஸ்ட்ராட்டஜி எப்படி, டிவிடெண்ட் எப்பப்போ டிவிடெண்ட் கொடுக்கும்போது ஒரு ₹4, ₹5, ₹6 குறையும் போது, இது இதுக்கு மட்டும் இல்லை எல்லா ஷேருக்கும் whenever they give டிவிடெண்ட் கொடுக்கும்போது நாம் அப்போ ஒரு 4-5 யூனிட்டோ 10 யூனிட்டோ 10 ஷேராக வாங்கிடணும். ஏன்னா எடுத்தோடனே ₹5 மைனஸ் பண்ணுவாங்க டிவிடெண்ட்டில், டோட்டல் அமௌண்ட் ஷேரோட வேல்யூவில்.
அது வேறு ஒன்றும் டெக்னிக்கல் ரீசன்லாம் கிடையாது. இந்த 5 ருபீஸ் மைனஸ் ஆகிடும், 6 ருபீஸ் மைனஸ் ஆகிடும். ஸோ அப்போ நம்ம ஒரு 5-6 ஷேரோ நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிட்டா பையிங் டிவிடெண்ட் டிப். அதே மாதிரி டிவிடெண்ட் வரதை மறுபடியும் அதே ஷேரில் ரீஇன்வெஸ்ட் பண்ணிடணும். அதே மாதிரி முக்கியமான இது, அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். எப்போது அந்த சார்ட் பிரகாரம் எங்கே நம்ம ஜென்ரலாக பாட்டம் பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இந்த ஒரு ஷேர் மார்க்கெட்லையும் ஒரு 5% ஐடி இண்டெக்ஸ் பாருங்கள், போன வாரம் 5-6% விழுந்தது. மறுபடியும் இந்த வாரம் இன்னொரு 5-6% இன்றைக்கி விழுந்துருக்கு. ஸோ ஓரளவுக்காவது பாட்டம் பிடிக்கணுன்னா அது எப்படின்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி அதான் பை லோ செல் ஹை. அதேமாதிரி ஷேர் காஸ்ட் டிவிடெண்ட் டீல்டு. அதேமாதிரி என்னோடய சேனல் ட்ரேடிங் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரியும். என்னோடய வீடியோஸை சேனல் ட்ரேடிங் மூலியமாக பீக்கில் இருக்கும்போது செல் பண்ணிடணும், பாட்டமில் வரும்போது என்ட்ரி ஆகணும். நான் என்னோடய எக்ஸாம்பிள் போர்ட்ஃபோலியோலேருந்து எக்ஸாம்பிள்ஸும் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கரெக்டான என்ட்ரி எக்ஸிட் நம்மளுக்கு கிடைக்கும். என்னோடய வீடியோ இது பேசிக் ஃபண்டமெண்டல். இன்னும் டீட்டெயில்டாக போனால் இன்னும் வீடியோ பெருசாகிடும், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக எக்ஸ்பிளைன். மெயினாக டிவிடெண்ட் ஸ்ட்ராட்டஜி இது. நம்மளுக்கு சொல்லுவாங்களே நோகாமல் நோம்பு வரும்போது, அதாவது ரியல் எஸ்டேட்டில் ரொம்பவும் டேரெக்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் இன்டெரக்டாக இன்வெஸ்ட் பண்ணி அது டிவிடெண்ட்டும், அதாவது கிட்டத்தட்ட வீட்டுக்கு வாடகை வர மாதிரி தான். ஸோ அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். அடுத்து டெக்னிக்கல் சார்ட், அந்த 2 ஷேரோட டெக்னிக்கல் சார்ட்டும் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆல்ரெடி நிறைய டிவிடெண்ட் பேயிங் ஸ்டாக்ஸ்லாம் போட்டிருக்கேன். என்னோடய பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். தேங்க்யூ. நான் கணேஷ் பாபு, ஜிபி இன்வெஸ்டர் ஜோன்.